Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸ் தான். ஸோ வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸில் நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், ஸோ சில டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீட்டில் இதான் நான் அடுப்பு தொடச்சிருக்கேன். இது வாடகை வீடு இருந்தால் கூட எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சொந்த வீடு வாங்குவோமா இல்லையான்னு எந்த ஷூரன்ஸும் இல்லை. இந்த வீடே நம்ம இருக்கிற வரைக்கும் இது நம்மளோட வீடாக நினச்சி தான் இந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீட்டோட கிச்சனை தான் அடுப்பு நான் தொடச்சிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக 2 வாரமாக எனக்கு அடுப்பு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் சமைச்சிக்க ஆரம்பிச்சிடுவேன், ரொம்ப பேர்டனாக இருக்கும்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு ஜாமான்லாம் ஒதுங்க வச்சுட்டு அப்புறமா சமையல் வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஃபீவரிஷாக அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. ஏன்னா நிறைய நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம்ல, அது கொஞ்சம் எக்ஸாஸ்டாக ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சளி அந்த மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சாரி. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இது ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி ஒரு விராப் இருக்கு இல்லையா, லாரியில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விராப் போட்டு எல்லாமே நம்ம வச்சிட்டோம்னா கொஞ்சம் கிராக்ஸு அந்த கீரல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த பப்புள் ரேப்புன்னு சொல்லுவாங்க, அது உடைக்கும் இல்லையா, நம்ம அதை வச்சு கூட விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி பப்புள் ரேப் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய நம்மளோட கபோர்டு முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் பீங்கான் ஜாமான், டேபிள், டிவி அது எல்லாமே இந்த மாதிரி பப்புள் ரேப் போட்டு நம்ம நல்லா ரேப் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டேபிள் எல்லாமே ரேப் பண்ணியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பழைய இது நாங்கள் சொந்த வீட்டுக்கு மாஸ்டர் கிங் சைஸ் பெட்டு வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அதுவும் பார்த்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பல்பு கடைக்கு போகிறோம். இந்த பல்பு கடைக்கெலாம் பெரும்பாலும் நான்லாம் சின்ன வயசுலலாம் வெறும் டியூப் லைட்டு அதில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டியூப் லைட்டை அந்த மாதிரி தான். கேட்டுக்கு வேணால் கொஞ்சம் அழகான லைட்ஸ் போடுவாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கூட கேட்டுக்கு கொஞ்சம் அழகான லைட் போட்டிருக்காங்க. பட் நார்மலாக வீட்டிலலாம் இப்போ தான் ஃபால் சீலிங் அந்த மாதிரிலாம் ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மலேசியாவில் ஒரு வாட்டி குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அந்த குவார்ட்டர்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் பாய்ஸ் ஹாஸ்டலில் வார்டனாக இருந்தாங்க. பார்ட் டைமாக அந்த ஜாப் பண்ணாங்க, பார்ட் டைமாக. ஸோ அதுக்கு எங்களுக்கு 3 பெட்ரூம்ஸ் குவார்ட்டர்ஸ் வீடு கொடுத்தாங்க. ஸோ அங்கே கூட டியூப் லைட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம். இது பார்த்திங்கன்னா நிறையா கிட்ஸ் லைட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஆனால் நான் உருவம் இல்லாத கிட்ஸ் லைட் பார்க்குறேன். அதே நேரத்தில் நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஏன்னா பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா, நல்லா பிரைட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு கண்ணு கெட்டு போகாது. அதனால் பிரைட்டான லைட்ஸாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வழியாக பல்ப் செலக்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் நான் இதெல்லாம் நான் கேட்கல. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸாக இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் இந்த மாதிரி கடையிலலாம் பல்ப்ஸ்லாம் பார்க்குறது, அதுவும் இந்த மாதிரி அழகான பல்ப்ஸ்லாம் பார்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. உனக்கு எந்த பல்பு பிடிக்குமோ அது நம்ம வீட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், நீனே செலக்ட் பண்ணு, எது நல்லா இருக்கோ நீனே செலக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொன்னேன், ஏன்னா நான் ரொம்ப செலவாகும்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் நார்மல் டியூப் லைட் போட்டாலே போதும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் திடீர்னு இந்த மாதிரி கடைக்கு கொண்டு போய் இந்த மாதிரி பல்ப்ஸ் நம்ம போடலாம், அழகான பல்ப்ஸ் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நிஜமாவா, நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரிலாம் போடுறோமான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்பவே முடியல உண்மையை சொல்லணுன்னா. இந்த பூனையை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது பக்கத்து வீட்டு பூனை. ஸோ நான் எப்போவுமே எங்கள் வீட்லேயே தான் இருக்கோம். எப்போத்தாலும் நாங்களாக வெளியில் தொடுத்துற வரைக்கும் எங்கள் வீட்லேயே தான் இந்த பூனை இருக்கும். அந்த இது நாங்கள் எல்லாமே லாரியில் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் குக் பண்ணுறதுக்காக இந்த ரைஸ் குக்கரு, ப்ரெஷர் குக்கரு, அப்புறம் மிக்ஸி ஜாரு அதெல்லாம் நான் அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சேன். பட் ஹஸ்பண்ட் அடுப்பு மட்டும் எனக்கு லாஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது.
இருக்குது, சமைக்கக்கூடாது சொல்லி அடுப்பு மட்டும் எனக்கு தரவே இல்லை. மற்றபடி சரி கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிற ஜாமான் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், அடுப்பு எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலான்னு இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சோம். இந்த மாதிரி கருப்பு கவரில் போடுறது வந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் அதுதான் யோசிச்சு வச்சோம், அவங்களும் அந்த ஐடியா கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து லாரிக்காரங்க சொன்னாங்க அட்டைப்பெட்டி வேணால் நாங்கள் கொண்டாந்து தரோன்னு. இந்த மாதிரி பீங்கான் ஜாமான்லாம் வந்து அட்டைப்பெட்டியில் போட்டு அடுக்கிக்கலாம். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரு அட்டைப்பெட்டிக்கும் வந்து அவங்க வந்து காசு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி டபுள் எக்ஸ்எல் குப்பை கவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஜாமான் நான் துணியெலாம் அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஜாமான் அட்டைப்பெட்டிக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அட்டைப்பெட்டினா உங்களுக்கு நிறைய சார்ஜ் ஆகும்ல, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு அழகாக அந்த டேப்பு வச்சு அதில் வந்து எழுதி என்னென்ன ஜாமான் இருக்கோ அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப், பிங்க் ஷெல்ஃப் கபோர்டு அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். புக் ஷெல்ஃபு, இப்போ கிச்சன் ஜாமானா கிச்சன் யூட்டென்சில்ஸு அந்த மாதிரி வந்து ஒயிட் கபோர்டு அந்த மாதிரி வந்து என்னென்ன ஜாமான் இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி லேபிள் பண்ணிடுறோம். கண்டிப்பாக லேபிள் பண்ணுங்கள். லேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே இந்த துணி இருக்கா. இப்போ என்னோடய பிள்ளைங்கன்னா அவங்க பிள்ளைங்க பேர் போட்டு ஹபீஸா, ஹாஜர் அந்த மாதிரி நான் போட்டு விட்ருவேன். இது லாரியில் நல்லபடியாக வந்து ஓரளவுக்கு அந்த பெரிய ஜாமான்லாம் லாரியில் வந்து நாங்கள் ஏற்றிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பார்த்ததுலேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான வீடு. இது வந்து 5.5 லட்சம் வீடு. இது வந்து ஃபுல்லாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து 5.5 லட்சமா. பட் இதே ஏரியாவில் வந்து 4.5 லேக்லேருந்து 440 வரைக்கும் தான் வந்து போகுது. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 5.5 லேக் வந்து, ஏன்னா ரினோவேஷனால் 5.5 லேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 5.5 லேக்குக்கு வந்து எதுக்கு வந்து பழைய வீடு வாங்கணும், எல்லோரும் அந்த புது வீடே வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஏரியா நல்லா இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வீடு வந்து வாங்கலாம். ஸோ இந்த வீடு வந்து காமிக்கிறாங்க, ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா கிச்சன்லேருந்து சூப்பராக எல்லாமே ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே போனோன்னா தங்குற மாதிரி தான் வந்து வீடு வந்து இருக்குது. கிச்சன் எல்லாமே நீட்டாக கபோர்ட்ஸ்லாம் போட்டு அவங்க எல்லாமே வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நான் வந்து ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இது வந்து கீழே உள்ள ரூம் வந்து இந்த சைஸில் வந்து இருக்குது. சில நேரத்தில் வந்து ஏஜென்ட் வந்து ரொம்ப விலை வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரேட் இருக்கும், வேணும்ன்ட்டு இவங்களே வந்து விலையை ஏற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து நடக்கும். ஸோ ரொம்ப அந்த ஏரியாவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் 4.25 லட்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 4.5 லேக் அந்த மாதிரி 440 அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க 530 அந்த மாதிரி ஏற்றி விடுவாங்க. அதனால் வந்து சம்டைம்ஸ் வேணும்ன்ட்டே வந்து அது ஏற்றி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவனமாக பார்க்கணும், ஆண்டவங்கிட்டையும் நம்ம துவா பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்ம எதுலேயுமே விழுவாமல் நம்ம பார்த்துக்கலாம். பட் இது வந்து என்னமோ எங்களுக்கு ஓவர் ரேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 5.5 லட்சம் அந்த ஏரியாவில் நாங்கள் வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏரியான்றதுனால அதே ஏரியாவில் வந்து 440 ரினோவேஷன் பண்ணியிருந்தால் 440 அந்த மாதிரி தான் வந்து போகுது. ஆனால் இவங்க மட்டும் வந்து 5.5 லட்சம் சொன்னதுனால இந்த வீடு வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணல. இந்த வீடு வாங்கிறதுக்கு நம்ம புதுசாக அந்த மாதிரி வாங்கலாம் இல்லையா, அதோட எல்லாமே ரொம்ப ஓவர் ரேட்டு, எங்கள் பட்ஜெட்டுக்கும் வந்து இது செட் ஆகாது. அதனால சரி, ஆனால் வந்து எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதனால தான் அவங்க அந்த காசு கேட்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப ரேட்டாக இருந்ததுனால இதுவும் ரொம்ப நாளாக விற்கவே இல்லை இந்த வீடு. ஏன்னா வந்து ஓவர் ரேட்டாக இருந்ததுனால விற்கலையா என்னன்னு தெரியல, இப்போ விற்றுருச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து இந்த வீடு வந்து நல்லா இருக்குது. இந்த ஏரியா வேணும், இந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி வீடு வாங்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் பார்த்ததுலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வீடு வந்து இது நாங்கள் பார்த்தது. ஸோ ஒரு வழியாக வந்து இதை விட நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நல்லா வாங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் புது வீட்டுக்காக வந்து டாய்லெட் பவுல் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த வீட்டில் டாய்லெட் பவுல்லாம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் புது டாய்லெட் பவுல் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். ஃப்ளஷ்ஷு நல்லா
ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு. ஸோ அது நல்லா அது வந்து இந்த மாதிரி ஒன்றும் நம்ம வந்து வீடை கட்டிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஓகே. ஸோ ஒயர்டு இது இதுக்கு ஒயர் தேவை. இது வந்து ஒயர்லெஸ், இது ஒயர்டு, இது வந்து ஒயர்லெஸ்ஸு. ஆனால் இதுக்குள்ளே பேட்ரி போடணும். இது வந்து என்ன பெனிஃபிட்னா இது பேர் கினெட்டிக் எனர்ஜி. இதில் பேட்ரி இருக்காது. ஓகே. ஸோ நம்ம வந்து பேட்ரி மாற்றுறது பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லை. இது மட்டும் ப்ளக்கில் போட்டுட்டா இது வந்து இப்போ அமுத்தினோம்னா அது பாட்டு வந்து சவுண்ட் கேட்கும். ஹலோ வெல்கம். ஒன்று வந்து பார்த்து வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ரொம்ப அலைச்சலாகவும் இருக்குது. ஒரு சாட்டர்டே சண்டே இது மாதிரி வெளியில் போய் நிறையா அலைஞ்சு நம்ம வீட்டுக்காக பார்க்குறது வந்து ஹாப்பியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.